முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி தமிழாய்வுத்துறையும் முசிறி உலகத் தமிழ்ச் சங்கமும் இணைந்து நடத்தும் 14 மேற்கணக்கு நூல்கள் கற்றல் நுட்பங்கள் இணைய வழி பன்னாட்டு கருத்தரங்கிற்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் அழைப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைக்கு மாநிலம் கடந்த மகிழ் தமிழில் கேரளா திருவனந்தபுரத்தின் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் சாந்தி அவர்கள் குறுந்தொகை பற்றி விளக்குகிறார். அனைவருக்கும் வணக்கம். அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி முசிறியும் உலக தமிழ்ச்சங்கம் முசிறி இணைந்து நடத்தும் பன்னாட்டு கருத்தரங்கம் இனிதே நடைபெற என்னுடைய வாழ்த்துக்கள். இக்கருத்தரங்கத்தை இணைய வழி நடத்துவதற்காக உழைக்கின்ற தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் சி சிவகுமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் மூனா நித்யானந்தம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இணைய வழியில் இக்கருத்தரங்கை செவிமடுப்பதற்காக இணைந்திருக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது இருக்கின்ற உலக மக்கள் அனைவரும் COVID-19 என்ற நோய் கிருமியினால் இறுக்கமான மனநிலையில் உள்ளனர். அத்தகைய நிலையிலும் சமூக விலகல் என்ற அடிப்படையில் இணைய வழியில் இணைந்து தமிழை வளர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை கொண்ட இப்பேராசிரியர் பெருமக்களை மனமாற வாழ்த்துகிறேன். எவ்வாறேனும் தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும் என்ற உறுதியோடு இணைய வழியில் இக்கருத்தரங்கை அமைத்துள்ள அத்துணை பேராசிரியர் பெருமக்களையும் மறுபடியும் வணங்கிக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். 14 மேற்கணக்கு நூற்கள் கற்றல் நுட்பங்கள் என்பதுதான் இக்கருத்தரங்கின் தலைப்பு. இதில் செவ்வியல் இலக்கியங்களில் ஒன்றான குறுந்தொகையினுடைய கற்றல் நுட்பங்கள் என்பதுதான் எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு. அதை குறித்து தான் நான் உங்களோடு உரையாடப் போகின்றேன். நண்பர்களே, இலக்கியம் என்பது ஒரு கலை படைப்பு. படைப்பாளனுக்கும் இலக்கியத்திற்கும் எப்போதும் நெருக்கமான உறவு இருந்து கொண்டே இருக்கும். கலைஞன் தான் சொல்ல கருதிய எண்ணத்தை தன் படைப்புகள் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பான். எனவே ஒரு இலக்கியம் எவ்வாறேனும் ஏதேனும் ஒரு விஷயத்தை நம்முன் நிலைநிறுத்திக் கொண்டே இருக்கும். அவ்வகையில் படைப்பாளன் தனக்குரிய மன உணர்வை எத்தகைய வடிவத்தில் வெளியிட வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கின்றான். அதன்படியாக இந்த இலக்கியமும் வெளிப்படுகிறது. அது குறுநாவலாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், சிறுகதையாக அமையலாம், கவிதையாக கூட அமையலாம். அது அவனவனுடைய மன இறுக்கத்தின் காரணமாகவோ அல்லது மன வெளிப்படுத்தும் திறன் காரணமாகவோ அந்த வடிவம் வேறுபடலாம். வகையில் கவிதை என்பது மிக சொற்செறிவு மிக்கது. கலைஞன் தன்னுடைய மன உணர்வுகளை கவிதையின் மூலமாக வெளிப்படுத்தும் போது அந்த உணர்வுகளை அவன் வெளிப்படையாக வெளிப்படுத்துவதில்லை. பல சாதனையாளர்களும் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது அந்த இடத்தில் எதை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை வெளிப்படுத்தவும் செய்வார்கள். ஆனால் மறைபொருளின் மூலமாக அதை வெளிப்படுத்தவும் செய்வார்கள். எனவே கவிதை என்பது சொற்செறிவு மிக்கது என்பதால் குறுகிய சொற்களால் மிகப்பெரிய கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றனர். சங்க இலக்கியமும் இதற்கு விதிவிலக்கல்ல. சங்க பாடல்களில் ஒன்றான குறுந்தொகை என்பது அதை சிறப்பிக்கின்ற நல்ல குறுந்தொகை என்ற அடைமொழியை பெற்று விளங்குகிறது. அதுவே அதன் சிறப்பு தன்மையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்ல முடியும்.
அத்தகைய சிறப்பு வாய்ந்த குறுந்தொகை பாடல்களை பற்றி, அதை எவ்வாறு நாம் கற்க வேண்டும் என்பதை பற்றி தான் என்னுடைய உரை அமைகிறது. குறுந்தொகையினுடைய பாடல்களை நாம் கற்கும் பொழுது எவையெல்லாம் நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்பதை 2 வகையாக நான் பகுத்துள்ளேன். மரபு முறையிலும் கற்கலாம், நவீன உத்திகளை, நவீன கோட்பாடுகளை புகுத்தியும் கற்கலாம். கற்றல் என்பது பல்வேறு முறைகளில் அமைகிறது. குறிப்பாக நாம் கற்றலை ஒன்று தேர்விற்காக கற்றல், மற்றொன்று நம்முடைய எண்ணங்களை, அதாவது படிக்க வேண்டும் அல்லது புரிந்து கொள்ள வேண்டும், இதை சுவைக்க வேண்டும் என்ற இலக்கிய நயம் தெரிவதற்காக கற்பது. இவ்வாறு இந்த கற்றல் என்பது பல்வேறு வகைகளில் அமைகின்றது. இனியொரு முறை என்றால் ஆய்வு நோக்கில் கற்றல். ஆய்வு நோக்கில் கற்றல் என்பது என்ன? ஆய்வாளர்கள் பல்வேறு கோணங்களில் அதை சிந்தித்து இதனுடைய பொருள் என்ன என்பதை ஆராய்ச்சி கண்ணோடு பார்த்து அதற்கான ஆதாரங்களை திரட்டி நிறுவுதல். எனவே ஆய்வு நோக்கில் கற்கும் பொழுது மட்டுமே ஒரு இலக்கியத்தினுடைய சிறப்புகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த இலக்கியத்தினுடைய அத்துணை சிறப்புகளையும் வெளிப்படுத்துவதற்கு ஆய்வு நோக்கில் கற்றலே சிறப்பு என்பது என்னுடைய கருத்து. எனவே நாம் சங்க இலக்கிய பாடல்களை நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய கவிதை எப்பொழுதுமே நேர்பொருளை உணர்த்தாது. நேர்பொருளை எடுப்பது அபத்தமானது. அந்த கவிதையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமெனில் அந்த கவிதை கற்கின்ற அந்த மொழியினுடைய பயன்பாட்டையும் அந்த மொழியினுடைய சூழல்களையும் புரிதல் தன்மையோடு நாம் கற்க வேண்டும். சங்க பாடல்களை அத்தகைய புரிதல் தளத்திற்கு கொண்டு வருவது தொல்காப்பியருடைய திணை கோட்பாடே ஆகும். தொல்காப்பியரின் இத்திணை கோட்பாடு என்ன என்பதை பற்றி நாம் தெரியவில்லை என்றால் கண்ணை கட்டி காற்றுக்குள் விடுவது போல் அமைந்துவிடும். சங்க இலக்கிய பரப்பை புரிதல் தளத்திற்கு கொண்டு வருவதில் திணை கோட்பாட்டிற்கு இணையாக வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லலாம். திணை கோட்பாட்டை புரிந்து கொள்ளாமல் யாரொருவன் சங்க இலக்கியத்தை புரிந்து கொள்ளலாம் என்று எண்ணினால் அவை நிச்சயமாக புரிந்து கொள்ள இயலாது, கடினமாகவே அமைந்துவிடும். அது அவ்வாறு அவன் புரிந்து கொண்டால் அது சிறப்பாக இருக்காது. கண்டிப்பாக அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாமல் தான் போய்விடும். எனவே குறுந்தொகை மட்டுமல்ல, எத்தகைய சங்க இலக்கிய பாடல்களாக இருந்தாலும் திணை கோட்பாட்டின் அடிப்படையில் தான் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் தலை புரியும் வால் புரியாது, வால் புரிந்தது தலை புரியாது என்ற நிலை ஏற்பட்டுவிடும். எனவே சங்க பாடல்களை திணை கோட்பாட்டின் அடிப்படையில் கற்பது என்பது ஒரு முறை. இது அத்துணை தமிழ் ஆர்வலர்களுக்கும் பேராளர்களுக்கும் தெரிந்த ஒரு கருத்தேதான். இருந்தாலும் குறுந்தொகையை படிக்க வேண்டும் அல்லது கற்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இதை சொல்லாமல் போக முடியாது என்ற காரணத்தினால் திணை கோட்பாட்டை பற்றியான சில கருத்துக்களையும் முன்வைக்கின்றேன். சங்க பாடல்களை நாம் மதிப்பிட போகும்போது அல்லது கற்கும் பொழுது அதனுடைய இலக்கிய வடிவம் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். கவிதை முன்வைக்கின்ற பாடுபொருள், கரு உரிப்பொருட்கள், அதனுடைய வடிவம், பின்புலம், காலம், அதனுடைய பண்பாடு போன்றவற்றை அறிந்திருக்க வேண்டும். இவை தெரியவில்லை என்றால் நிச்சயமாக நம்மால் சுவைக்க இயலாது. அடுத்ததாக நாம் மரபுசார் முறைகளில் குறுந்தொகையை கற்கும் பொழுது எவற்றையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை கூறுகின்றேன். முதலில் பதிப்பு வரலாறை அறிந்திருக்க வேண்டும். பதிப்பு வரலாறை அறிதல் என்றால் என்ன? பதிப்பு வரலாறு என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். நாம் இன்று கற்கின்ற இந்த இலக்கியங்களை எல்லாம் நமக்கு கற்றுத்தந்தவர் யார்? அல்லது நமக்கு கற்கும்படியான ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தவர் அல்லது பதிப்பித்து தந்தவர் நம்முடைய தமிழ் தாத்தா என்று போற்றப்படுகின்ற உவே சாமிநாத ஐயர் அவர்கள். அவருடைய பதிப்பு இல்லை என்றால் நாம் இன்று கற்பதற்கு இவ்வளவு எளிமையாக கற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். எனவே பதிப்பு என்பது மிக கடுமையான அருமையான ஒரு விஷயம் கூட. இதை தேடி கண்டுபிடித்து ஏடுகள் எங்கெங்கு இருக்கின்றன என்பதையெல்லாம் தேடி கண்டுபிடித்து அலைந்து அவ்வேடுகள் ஒரு ஏடுகளிலிருந்து வேறொரு ஏட்டில் இருக்கின்ற பிரதிகளுக்கிடையே வேறுபாடுகள் இருக்கும். அந்த பாட வேறுபாடுகளை அறிந்து
அதனுடைய அருமை பெருமைகளை எடுத்து சொல்லி அதில் வருகின்ற ஒவ்வொரு எழுத்துக்களில் கூட சில வேறுபாடுகள் இருக்கலாம், அவை ஏன் ஏற்பட்டது என்பதையெல்லாம் கண்டறிதல் வேண்டும். எனவே பதிப்பு வரலாறை அறிந்திருந்தால் மட்டுமே இவற்றை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். குறுந்தொகையினுடைய பதிப்புகளில் மிகச் சிறந்த பதிப்பாக நாம் சொல்ல வேண்டியது ஊவேசாவினுடைய பதிப்பை தான் நான் சொல்வேன். இதில் கிடைக்கப்பட்ட பிரதிகள் என்பது 8 பிரதிகள் கிடைத்துள்ளன. அவற்றில் முழுமையானவையாக 6 பிரதிகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. துணையாக குறுந்தொகைக்கு துணையாக இருந்தன 2 பிரதிகள், ஓலையில் அமைந்த பிரதி 1. ஆக இந்த பிரதிகள் எவையெல்லாம் எப்பொழுது கிடைக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டால் மட்டுமே நம்மால் குறுந்தொகையினுடைய வரலாறை இன்னும் சிறப்பாக அறிந்து கொள்ள முடியும். இதில் முதல் பதிப்பு 1915ஆம் ஆண்டு வெளியானது. சௌரி பெருமாளரங்கன் என்பவரால் பதிப்பிக்கப்பட்டது. இது பிழையற்ற ஒரு பதிப்பாகவே அமைந்துள்ளது. அடுத்ததாக 1937ஆம் ஆண்டு, 47ஆம் ஆண்டு, 55ஆம் ஆண்டு 3 முறை ஊவே சாமிநாத ஐயருடைய பதிப்பு வெளிவந்துள்ளது. ஊவே சாமிநாத ஐயருடைய முதல் பதிப்பு 1937ஆம் ஆண்டு வெளியானது. மறுபடியும் 47லும் 55லும் மறுபதிப்பாக வெளிவந்துள்ளது. 1985இல் சண்முகம் பிள்ளையினுடைய பதிப்பு வெளிவந்துள்ளது. இப்பதிப்புகள் அனைத்துமே குறுந்தொகையினுடைய சிறப்புகளை வெளிப்படுத்துகின்றன. சௌரி பெருமாளரங்கனுடைய பதிப்பு பிழையற்ற பதிப்பாக இருந்துள்ளது. மரபு விதிகளை பின்பற்றியுள்ளது. திணை, தலைப்பு, கிளவி, கூற்று விளக்கம் இவற்றை கொண்டிருந்தது. பாடலின் பின் ஆசிரியர் ஒரு உரை சுருக்கத்தையும் கொடுத்துள்ளார். ஆனால் ஊவேசாவினுடைய பதிப்பு அது நின்றும் சற்று வேறுபட்டதாக அமைந்துள்ளது. குறிப்பாக திணை, துறை வகுத்து கூறியுள்ளார். முதற் பதிப்பு பற்றிய ஒரு விளக்கத்தை முதலில் குறுந்தொகை நூலினுடைய முதலில் அதை குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக ஆராய்ச்சி உரை உள்ளது. பாட வேறுபாடினுடைய விளக்கம் உள்ளது. பதிப்பு வரலாறு பற்றியான ஒரு விளக்கமும் உள்ளது. இவையெல்லாம் ஏன் நாம் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு பிரதிக்கும் மறுபிரதிக்கும் என்னென்ன வேறுபாடுகள் உள்ளன, இவற்றில் எது சரி, முதல் பதிப்பை நாம் பார்க்க வேண்டும். கையெழுத்து பிரதியில் என்ன உள்ளது, இதை தெரிந்து கொள்வது என்பது குறுந்தொகையை பற்றியான முழுமையான ஒரு கற்றலுக்கு இடம் தரும். எனவே இந்த பதிப்பை பற்றியான வரலாறை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதைவிட பதிப்பிக்கும் போது இந்த பதிப்பாசிரியர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்னென்ன, அவர்கள் எந்த அளவிற்கு துன்பத்திற்குள்ளாகி இந்த பதிப்புகளை நிகழ்த்தியுள்ளார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் முக்கியமான ஒன்று. எனவே குறுந்தொகையை கற்கும் பொழுது இந்த பதிப்பு வரலாறுகளையும் சேர்த்தே கற்பது மிகச் சிறப்பு. குறிப்பாக இந்த 8 பிரதிகளில் இருந்த சில மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் உரையாசிரியர்கள் தரும் விளக்கத்தோடு ஒப்பிட்டு நோக்கி பிற ஆசிரியர்களுடைய பதிப்போடு ஒப்பிட்டு பார்த்து இவை இரண்டும் ஒத்து போகின்றனவா என்பதையெல்லாம் ஆராயும் மாணவர்கள் செய்ய வேண்டிய ஒன்று. எனவே அது மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகிறது. அடுத்தது மொழியினுடைய பயன்பாடு என்பது. மொழி பயன்பாடு என்பது மொழியானது காலந்தோறும் மாறும் இயல்புடையது. அவ்வாறு மாறவில்லை என்றால் மொழி வளர்ச்சியடையவில்லை என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு காலத்திற்கு தக்கவாறு மக்கள் மனம் எவ்வாறு மாறுகின்றதோ அது போன்றுதான் மொழியினுடைய பயன்பாடும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. காலந்தோறும் ஏற்படுகின்ற சொற்பொருள் மாற்றங்களை பற்றியான அறிவு நமக்கு கண்டிப்பாக தேவை. அவை அத்தகைய அறிவு இருந்தால் மட்டுமே நம்மால் குறுந்தொகையை இன்னும் சிறப்பாக உணர்ந்து கொள்ள முடியும். குறிப்பாக சங்க பாடல்களில் வருகின்ற அன்று என்ற சொல் எதிர்மறை பொருளாக நாம் இன்று பயன்படுத்துகின்றோம். ஆனால் அன்று என்பது நாளை குறிக்கின்ற அன்று அல்ல. நிலத்தினும் பெரிதன்று என்ற ஒரு பாடல் வருகிறது. நிலத்தினும் பெரிதன்று என்றால் பெரிது அல்ல என்றுதான் நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் அன்று அந்த பொருளில் அவை பயன்படுத்தப்படவில்லை. அன்று என்பது நேர்மறை பொருளாக தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. நிலத்தை விட பெரியது என்ற பொருளில் தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது போன்று நேர்மறை எதிர்மறை பொருளாக நாம் சொல்லை கையாளுகின்ற தன்மை அதிக இடங்களில் சங்க பாடல்களில் உள்ளன. இந்த பயன்பாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மொழி நிலையில் ஏற்படுகின்ற ஒரு சிக்கல். இந்த சிக்கலை நாம் புரிந்து கொண்டால் சங்க பாடல்களை எளிதாக புரிதல் தளத்திற்கு கொண்டு வந்து விட முடியும். அது மட்டுமல்ல, சங்க பாடலில் குறுந்தொகையில் அணங்கு என்ற ஒரு சொல் பல இடங்களில் பல்வேறு பொருள்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது
குறிப்பாக பிறரால் வருத்தம் தருகின்ற ஒரு பெண் என்றும் தெய்வம் என்ற பொருளிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது வருகின்ற சூழ்நிலையை வைத்துக் கொண்டுதான் இந்த அணங்கு என்ற சொல்லினுடைய பொருளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதுபோன்று நாற்றம் என்ற சொல் அன்று துர்நாற்றம் நல்நாற்றம் என்றே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இன்றோ நாம் நாற்றம் என்ற சொல்லை துர்நாற்றம் என்றே பயன்படுத்துகிறோம். இதுபோன்று நிறைய சொற்கள் இத்தகைய ஒரு பொருளை சுட்டுவதில் வருகின்ற ஒரு குழப்பநிலை இருக்கின்றது. இதை தெரிந்து கொண்டால் மட்டுமே இந்த மொழி பயன்பாடு எவ்வாறு இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டால் மட்டுமே நாம் இந்த குறுந்தொகை பாடலை நன்றாக கற்க முடியும். எனவே கற்றலில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது மொழி என்பதை முதற்கண் சொல்கிறேன். இந்த மொழி நிலையை உணர்ந்த பிறகு நாம் பாடலினுடைய கட்டமைப்புக்குள் செல்லலாம். பாடலினுடைய கட்டமைப்பு என்பது என்ன? ஒரு பாடலை கட்டமைக்க புலவன் இவ்வாறு கட்டமைக்க வேண்டும் என்று ஒரு நோக்கோடு அவன் கட்டமைப்பது கிடையாது. எனவே புலவன் மனதில் தோன்றிய விஷயத்தை அப்படியே சொல்கிறார். ஆனால் இந்த கட்டமைப்புகளை எல்லாம் நம்முடைய பிற்பகுதியில் வந்த உரையாசிரியர்களும் தொகுப்பாளர்கள் அனைவருமே சேர்ந்துதான் இந்த கட்டமைப்புக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள், அனைத்து இலக்கியங்களையும் புரிந்து கொண்டு. அப்போ நாடக வழக்கும் உலக வழக்கும் இணைந்துதான் இந்த இலக்கியங்கள் படைக்கப்பட்டுள்ளன. எனவே அதனுடைய கட்டமைப்பில் மிக முக்கியமான ஒன்றாக நாம் எதை குறிப்பிட வேண்டும் என்றால் நிலத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளன. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற ஒரு கட்டமைப்பு தான் சங்க பாடல்களுக்கே அடிப்படையாக அமைந்துள்ளது. அதுவும் குறுந்தொகையினுடைய அடிப்படை என்பது இந்த நில பாகுபாடு. இந்த நில பாகுபாடு என்ன என்பது நான் விரிவாக சொல்ல தேவையில்லை, ஏனென்றால் இது அடிப்படையான விஷயம். இந்த நில பாகுபாட்டில் தான் குறுந்தொகை பாடல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பாகுபாடை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும் முதற்பொருள் என்றும், கருப்பொருள் தெய்வம் முதலியன கருப்பொருளாகவும், உரிப்பொருள் என்பது திணைக்குரிய ஒழுக்கங்கள் உரிப்பொருளாகவும் பயன்பட்டு வருகின்றன. இவற்றை அறிந்து கொண்டால் மட்டுமே நம்மால் குறுந்தொகை பாடல்களினுடைய பாடலை மிக அழகாக சுவைக்க இயலும். தொல்காப்பியம் அகத்திணையலில் ஒரு சூத்திரம், நாடக வழக்கிலும் உலகியல் வழக்கிலும் பாடல் சார்ந்த புலனறி வழக்கம் என்று குறிப்பிடுகிறது. இதில் தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த கரு உரி பொருட்கள் அனைத்துமே எதற்காக என்றால் நாடக வழக்கையும் உலகியல் வழக்கிற்கும் பொருந்துவதாகத்தான் அமைந்துள்ளன. குறிப்பாக கருப்பொருட்கள் என்ன செய்கிறது என்றால் உரிப்பொருள்களை நிலைநாட்டுவதற்கான களனாக விளங்குகிறது. புலவன் தான் என்ன சொல்ல நினைத்தானோ அவனுடைய உரிப்பொருள்களை நிலைநாட்டுவதற்கு கருப்பொருட்களை பயன்படுத்தி கொண்டான். அதை ஒரு களனாக அவன் பயன்படுத்தி கொண்டான். இப்போ கருப்பொருட்கள் ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு விதமான கருப்பொருட்கள் விளங்குகின்றன. அந்த கருப்பொருட்களை அதனுடைய இயல்புக்கு தக்கவாறு உரிப்பொருட்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதற்கு தக்கவாறு பயன்படுத்தி கொண்டான். இப்போ கருப்பொருள் மயங்கும், உரிப்பொருள் மயங்காது. இது தொல்காப்பியருடைய முக்கியமான ஒரு கோட்பாடு. இதை அறிந்து கொண்டுதான் நம்மால் குறுந்தொகையை கற்க இயலும். குறிப்பாக புலவன் தான் சொல்ல வந்த கருத்துக்களை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக உணர்த்துவதுண்டு. கவிதை என்பதே மறைமுகமாக உணர்த்துவதுதான் அதனுடைய இயல்பு. அதிலும் சங்க பாடல்களில் கையாண்ட ஒரு உத்தி உள்ளுரை ஓமம் என்பது. ஓமைகள் அதிகமாக எல்லா இடங்களிலும் ஓமைகள் வரும். ஆனால் உள்ளுரை என்பது உள் உறுத்தி சொல்வது. தான் சொல்ல வந்ததை விட்டுவிட்டு தான் சொல்ல வந்த கருத்தை நேரடியாக சொல்லாமல் வேறொன்றின் மீது ஏற்றி சொல்வது, அதை கருப்பொருட்களின் மீது ஏற்றி சொல்லுகின்ற தன்மை, இதைத்தான் உள்ளுரையோமம் என்று சொல்வார்கள். தொல்காப்பியம் 3 இடங்களில் இந்த உள்ளுரையோமம் பற்றி தொல்காப்பியர் சுட்டியுள்ளார். உள்ளுரையோமம் ஏனை ஓமம் என தள்ளாதாகும் திணையுணர் வகையே. உள்ளுரை தெய்வம் ஒழிந்ததை நிலன் என கொள்ளும் என்ப குறிப்பறிந்தோரே. உள்ளுறுத்து இதனோடு ஒத்து பொருள் முடிகன உள்ளுறுத்து உரைப்பதே உள்ளுரை ஓமம் என்று 3 பாடல்களில் 3 சூத்திரங்களில் இதை விளக்கியுள்ளார்.
இதை நான் குறுந்தொகையினுடைய 8வது பாடல் இந்த உள்ளுரையை எவ்வாறு உணர்த்துகிறது என்பதை நான் எடுத்து காட்டுகின்றேன். கழனி மாத்து விளைந்துகு தீம்பழம் பழன வாழை கதூமூற எம்மில் பெருமொழி கூறி தம்மில் கையும் காலும் தூக்கத் தூக்கும் ஆடிப்பாவை போல் மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே என்ற பாடலில் கழனி மாத்து விளைந்துகு தீம்பழம், இது பழன வாழை கதூமூரன், ஒரு தலைவனுடைய ஊரை பற்றியான வர்ணனை தான் கழனி மாத்து விளைந்துகும் தீம்பழம் என்பது. அதாவது இது ஒரு பரத்தை கூற்று பாடல். பரத்தையானவள் தலைவி பரத்தையை பழித்து கூறியதை அறிந்த பரத்தை தலைவியினுடைய தோழிகள் கேட்குமாறு கூறியதாக இப்பாடல் அமைந்துள்ளது. இதில் தலைவனுடைய நாடை பற்றி அல்லது ஊரை பற்றி சொல்கின்ற வர்ணனை தான் முதல் 2 வரிகளில் அமைந்துள்ளன. அதாவது அவனுடைய ஊரானது, ஊரினுடைய வயல் அருகே இருக்கின்ற மாம்பழமானது குளத்தில் இருக்கின்ற தண்ணீரில் விழுகின்றது, அதை மீன் வந்து கவ்வுகின்றது. இத்தகைய ஊரனே நீ எம்மில், எம்மில் என்றால் இங்கு பரத்தையினுடைய எம்மில் இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றாய். ஆனால் நீ உன்னுடைய புதல்வனை பயந்த தாய் தலைவியினுடைய எல்லில் இருக்கும் பொழுதோ கையும் காலும் தூக்கும் ஆடிப்பாவை போல. அதாவது ஒரு கண்ணாடியின் முன் நிற்கின்ற பாவையானது எவ்வாறு கையையும் காலையும் தூக்குமோ அது போன்று தலைவன் தலைவி சொல்வதை கேட்டு தலைவியிடத்தில் மகிழ்ச்சியின்றி இருக்கின்றான். அங்கே அவன் தலைவிக்கு அடங்கி போகின்றான் என்பதை பரத்தை கேலியாக குறிப்பிடுகிறான். இந்த இடத்தில் தலைவி சொல்வீங்க, தலைவி என்பது தலைவனை தன்னோடு தன் பக்கமே வைத்துக் கொண்டாள் என்பதைத்தான் பரத்தை இவ்வாறு குறிப்பிடுகிறான். இங்கு மாம்பழம் என்பது பரத்தையாகவும் தலைவனாகவும், மீன் என்பது பரத்தையாகவும் பூமிக்கப்பட்டுள்ளது. பரத்தை என்பவள் ஊவேசா பரத்தையை பற்றி குறிப்பிடும் பொழுது எந்த உழைப்புமின்றி பிறருடைய உழைப்பை கவர்கின்றவள், பிறர் செல்வத்தை கவர்கின்றவள் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது மீன் மாம்பழத்தை சென்று கவ்வுகின்றது, இது பரத்தையினுடைய இயல்பு. தலைவன் மாம்பழம் என்கின்றவன் தலைவன் அங்கு சென்றதனால் அவள் என்ன செய்கின்றாள், பொருளை கவர்கின்றாள் என்பதாக அவர் சுட்டுகின்றார். இங்கு ஆசிரியர் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், தான் சொல்ல நினைத்ததை மாம்பழமும் மீனும் பரத்தையையும் தலைவனையும் பற்றியான ஒரு கருத்தை இவ்வாறு மறைமுகமாக சுட்டி சென்றுள்ளார். இப்படி உள்ளுறுத்து கூறுவது, அங்கிருக்கின்ற கருப்பொருள்களின் மீது ஏற்றி கூறுவதுதான் உள்ளுரை ஓமம் என்பது. இறைச்சி என்பது புணர்ந்துடன் போகிய கிழவோல் மனையிலிருந்து இடைச்சுரத்திறைச்சியும் வினையும் சுட்டி என்று தொல்காப்பியம் கற்பியலில் 145வது சூத்திரத்தில் அமைத்துள்ளது. இறைச்சி தானே பொருள் புறத்ததுவே, தொல்காப்பியத்தில் வேறொரு இடத்திலும் வருகிறது. இறைச்சி தானே உரிப்புறத்ததுவே என்று இளம்பூர்ணர் இதற்கு உரையும் வகுத்துள்ளார். இறைச்சி என்பது கருப்பு உள்ளுரை என்பது வெளிப்படையாகவே அதனுடைய கருப்பொருள் மீது ஏற்றி சொல்வது, மறைமுகமாக சொல்வது. இறைச்சி என்பது அங்கிருக்கின்ற கருப்பொருளினுடைய சிறப்பு தன்மைகளை வைத்துக்கொண்டு அதன் சிறப்பு தன்மையை வைத்து தலைவனுடையோ தலைவியினுடைய இயல்பை சுட்டுவது. அது குறுந்தொகையினுடைய மிகச்சிறந்த ஒரு பாடல். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் மாறளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நிழைக்கும் நாடனோடு நட்பே என்று குறுந்தொகை 3வது பாடலை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாடலில் நிலத்தை விட பெரியது, வானை விட உயர்ந்தது, நீரை விட ஆழமானது என் தலைவனுடைய நட்பு என்று தலைவி குறிப்பிடுகிறாள். அது வரைவு நீட்டித்த வழி தலைவன் வருவானோ வரமாட்டானோ என்ற ஏக்கத்தோடு தோழி தலைவியிடம் தலைவன் தம்மை ஏமாற்றிவிட்டான் என்று வருந்தும் பொழுது தலைவி சொல்கிறாள், நீ அவ்வாறு சொல்லாதே, என் தலைவனுடைய அன்பு எனக்கு தெரியும், என் தலைவனை அப்படி நீ சுட்டாதே என்று குறிப்பிடுகின்ற ஒரு பாடல் தான் இது. இங்கு கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேனிழைக்கும் நாடனோடு நட்பே,
அதுதான் சிறப்பு. அந்த குறிஞ்சினத்தில் இருக்கின்ற அந்த குறிஞ்சியினுடைய பூவிலிருந்து தேனை இழைக்கின்ற பெருந்தேன் இழைக்கின்ற அந்த தேனினுடைய சிறப்பை சொல்லி தலைவனும் இத்தகையவனே. இவ்வாறு இறைச்சி என்பது வெளிப்படையாக கருப்பொருட்களின் மீது கருப்பொருளுடைய சிறப்பை சொல்லி சொல்ல வந்த கருத்தை சொல்வது. இவ்வாறு இறைச்சி அமைகிறது. அப்போ நாம் இந்த உள்ளுரை அல்லது இறைச்சி என்கின்ற செய்திகளை இவற்றை பற்றி ஆழமான அறிவு இல்லை என்றால் நிச்சயமாக குறுந்தொகை பாடலை உணர்ந்து கொள்ள முடியாது, புரியவே முடியாது. அதனுடைய சுவையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த தன்மைகளை, இதில் மறைந்திருக்கின்ற தன்மைகளை உணர்ந்து கொண்டால் மட்டுமே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக வேறு ஒரு செய்தி என்றால் அதனுடைய பின்புலங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இப்போது வரலாற்று செய்திகள், சங்க பாடல்களில் பல அகப்பாடல்களிலும் வரலாற்று செய்திகள் மிகுதியாக காணப்படுகின்றன. நாம் சங்க பாடல்களை எடுத்துக்கொண்டால் அகநானூறில் தான் அதிகப்படியான வரலாற்று செய்திகள் இருக்கின்றன. குறுந்தொகையிலும் இத்தகைய வரலாற்று செய்திகளை கண்டுகொள்ள முடியும். இவற்றில் குறுந்தொகை 393வது பாடல் எடுத்துக்கொள்ளலாம். பாண்டியனுக்கும் கொங்கனுக்கும் நடந்த ஒரு, கொங்கன் என்றால் சேர நாட்டை சார்ந்தவன், பசும்பூட் பாண்டியன் வினைவல் அதிகன் களிரொடு வட்ட ஞாண்டே ஒளிருவாட் கொங்கர் ஆர்ப்பினும் பெரிதே. தலைவன் பரத்தையரிடம் சென்று வந்த செய்தியை பற்றி விளக்கும் போது, கொங்கர் படையினுடைய ஆரவாரத்தை விட உன்னை பற்றி தூற்றிய அலர் மிகுதியாக இருக்கிறது என்று கூறுகின்றாள். அங்கு இந்த இடத்தில் நாம் தெரிய வேண்டியது, பாண்டியர்களுக்கும் சேரர்களுக்கும் இடையே போர் நடந்துள்ளது. அவற்றில் கொங்கர்கள் எனப்படுகின்ற அந்த சேரர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆரவாரம் அதிகமாக இருந்திருக்கிறது என்பது. இங்கு நாம் ஒரே ஒரு செய்தியை நாம் நினைவுபடுத்த வேண்டும். கேரளாவில் இன்றும் பாலக்காடு மாவட்டத்தில் கொங்கன் படை என்ற ஒரு நிகழ்வு நடக்கிறது. இந்த கொங்கன் படையை நான் இதோடு ஒப்பிட்டு பார்க்கின்றேன். ஏனென்றால் இன்றும் அந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கின்றது. இது சில வேளை இந்த செய்தியாக இருக்குமோ என்று எனக்கு ஐயம் ஏற்படுகிறது. இங்கு குறிப்பிடுகின்ற கொங்கருக்கும் பாண்டியனுக்கும் நடந்த படையை நிகழ்வு, அதை நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த விழாவை நடத்துகிறார்களா என்று தெரியவில்லை. எனவே இது போன்ற வரலாற்று செய்திகள் இன்னும் இருக்கின்றது. இந்த வரலாற்று செய்திகள் அகப்பாடல்களில் எவ்வாறு வந்துள்ளன, ஏன் வந்துள்ளன என்பது பற்றிய கேள்விகள் எழுப்ப வேண்டும். இனி இது மட்டுமல்ல, வடுகர் பற்றிய செய்தியும் வருகிறது. குறுந்தொகை 11வது பாடலில் வடுகர் பற்றிய செய்தி வருகின்றது. உனாது குல்லை கண்ணி வடுகர் முனையது வல்வேர் கட்டி நல் நாட்டு உம்பர் மொழிபெயர் தேயத்தராயினும் என்ற பாடல்ல வடுகர் என்பவர்கள் வட வேங்கட பகுதியிலிருந்து வந்தவர்கள், வடநாட்டிலிருந்து தமிழகத்திற்கு வந்தவர்கள், போர் ஆற்றல் மிக்கவர்கள், பிறமொழி தேயத்தார் என்று மொழிபெயர் தேயத்தார் என்று சொல்வதனால் வேறு மொழியை பேசுகின்றவர்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. கட்டி என்பவன் கங்கர் நாட்டினுடைய தலைவன், இவன் சேரனுடைய படைத்தலைவனாக இருந்திருக்கின்றான். இதிலிருந்து நம்மால் என்ன உணர்ந்து கொள்ள முடிகிறது என்றால், சில வரலாற்று செய்திகளின் மூலமாக அன்று இருந்த அந்த போர் திறத்தில் மூவேந்தர்கள் எத்தகைய போர் திறம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள், பிற நாட்டிலிருந்து எவ்வாறு நம்ம நாட்டிற்கு படையெடுத்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சேரர்கள் எப்பொழுதுமே போரில் ஆர்வமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லது போர் செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நாட்டை தக்க வைத்துக் கொள்வதற்காக எப்பொழுதும் போர் தொடுத்திருக்கிறார்களோ என்ற எண்ணமும் ஏற்படுகிறது. இனி அங்கிருக்கின்ற சில நகரங்கள் பற்றியும் மிக பெரும் சக்தி வாய்ந்த மன்னர்கள் பற்றியான குறிப்புகளும் இருக்கின்றன. குட்டுவன் நகர் மரந்தை என்ற நகர் இருக்கிறதாக குறுந்தொகை 34வது பாடல் அதை பற்றி விளக்குகிறது. இனி குறுநில மன்னனாகிய வேலெவ்வி பற்றி வருகிறது. மிடலை கூற்றத்து தலைவன் தான் வேலெவ்வி என்று குறுந்தொகை 19வது பாடல் குறிப்பிடுகிறது. இனி அவன் பாணருக்கு பொற்பு அளித்திருக்கின்றான் என்ற செய்தியும் வருகிறது. இனி இது மட்டுமல்ல, வேறு சில குறுநில மன்னர்கள் பற்றியான செய்திகளும் வருகிறது. நன்னன் பற்றிய செய்தி வருகிறது. நன்னன் என்பவன் ஒரு குறுநில வேந்தன். அவன் எத்தகைய சிறப்புடையவன்? நன்னன் பற்றி சொல்லும் பொழுது நம்ம சங்கப்பாடல் பரப்பில் அதிகப்படியான 2-3 பேர்கள் நன்னன் என்ற பெயருடைய மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள், குறுநில மன்னர்கள் தான். அந்த செய்தியும் இந்த பாடல்கள் வருகிறது. எனவே நாம் இந்த வரலாற்று செய்திகளை பற்றியே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால்,
நாம் அனைவருக்கும் தெரியும், அக பாடல்களை அல்லது அகச்செய்திகளை குறிப்பிடுவதுதான் அகப்பாடல்கள் என்று. அப்போது நாம் இந்த அகப்பாடல் என்று சொல்லப்படுகின்ற இந்த குறுந்தொகையில் எவ்வாறு வரலாற்று செய்தி வந்தது, ஏன் இது புறச்செய்தி வந்தது, அப்போ புறச்செய்தி வந்துவிட்டால் இதை நாம் புறப்பாடலாக ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்போது இங்கு வையாபுரி பிள்ளை சொன்ன ஒரு கருத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். வரலாற்று செய்திகள், அகப்பாடல்களில் வந்த வரலாற்று செய்திகளை அது ஒரு சரித்திர நிகழ்வாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது வையாபுரி பிள்ளையின் கருத்து. இவற்றை மிகை புகழ்ச்சியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அவ்வாறு நாம் ஏற்றுக்கொண்டாலும் இது போன்ற ஒரு மிகை புகழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, ஏன் இந்த மிகை புகழ்ச்சியாக அரசர்களை புகழ்ந்து சொல்ல வேண்டிய ஒரு நிலை அன்றைய புலவர்களுக்கு இருந்ததா என்பது ஒரு கேள்வி. அவ்வாறு கூறினால் மட்டுமே புலவர்களுக்கு பரிசு கிடைத்ததா என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். எனவே இந்த வரலாற்று செய்தி சரித்திர நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்த்து இவற்றில் எது சரி, நான் முன்னர் சுட்டியது போன்று கொங்கற்படை என்பது இன்றும் கேரளாவில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு. அப்போ அதனுடைய பெயரே கொங்கன் படா அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் இன்றும் இந்த நிகழ்வு நகர்த்தப்படுகிறது, அதற்கான காரணம் என்ன என்பதையும் நாம் ஆராய வேண்டும். இது ஒரு ஆராய்ச்சிக்கான மிகப்பெரிய ஒரு தளமாகவே விளங்குகிறது. இதனுடைய உண்மைத்தன்மையை தெரிய வேண்டும் என்றால் அனைத்தையும் திரட்டி வரலாற்று நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் மட்டுமே இதை தெரிந்து கொள்ள முடியும். எனவே இதையும் நாம் உற்று நோக்க வேண்டிய, கவனத்தில் கொள்ள வேண்டியது கட்டாயம் இருக்கிறது. அடுத்ததாக பண்பாடு. ஒரு கவிதையை அல்லது ஒரு பாடலை நாம் படித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய அந்த மக்களுடைய பண்பாட்டை அல்லது அவர்களுடைய சிறந்த கூறுகள், பண்பாட்டினுடைய கூறுகள் எவை என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் வேண்டும். இவற்றை தெரிந்திருந்தால் மட்டுமே நம்மால் அதனுடைய நுட்பங்களையும் அதனுடைய முழுமைகளையும் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த வகையில் நம்முடைய தமிழ் மக்கள், தமிழ் சமூகம் அன்று பல்வேறு நம்பிக்கைகளை கொண்டிருந்திருக்கிறது. புள்ளினுடைய, அதாவது பள்ளியினுடைய சத்தத்தை வைத்துக்கொண்டு நல்லது நிகழும், ஒரு நிகழ்வு தொடங்குவதற்கு முன் பள்ளி என்னுடைய ஒலி கேட்டால் பள்ளி எந்த பகுதியில் இருந்து பள்ளி ஒலி எழுப்புகிறது என்பதை வைத்துக்கொண்டு இது நடக்குமா நடக்காதா என்ற ஒரு தன்மை அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அதையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவ்வாறு நல்ல செய்தியை சொன்னது என்று சொல்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது. பறவையினுடைய நிமித்தம் பார்த்து ஒவ்வொரு செயல்களையும் செய்திருக்கின்றார்கள். அதையும் இந்த குறுந்தொகை பாடல்கள் பல சுட்டுகின்றன. இன்னும் அவர்களுக்கு மறுபிறவியிலும் ஊழிலும் நம்பிக்கை இருந்திருக்கிறது. ஊழ் தான் அன்றைய காதலை இணைத்து வைத்தது. காதலர்களை இணைத்ததில் ஊழிற்கு முக்கிய இடம் உண்டு என்று நம் தமிழ் சமூகம் நம்பி இருந்தது. அவ்வகையில் 366வது பாடல் இவ்வாறு அமைந்திருக்கிறது. தலைவன் தலைவியருடைய காதலுக்கு காரணம் ஊழே என்று நம்பிய பாடல்தான் இப்பாடல். பால் வரைந்து அமைத்தல் அல்லது அவர்வையின் சால்வு அளந்து அதற்கு யாம் யாரோ. அதாவது தலைவனுக்கும் தலைவிக்கும் ஏற்பட்ட காதல் இங்கு பால் வரைந்து என்பது ஊழைத்தான் குறிப்பிடுகிறது. அதாவது ஊழின் காரணமாகத்தான் தலைவன் தலைவியருக்கிடையே இந்த காதல் என்பது நடந்திருக்கிறது என்பதை மட்டும் உணர முடிகிறது. ஊழ் பற்றியான ஒரு நம்பிக்கை தமிழர்களிடையே இருந்தது என்பதை இந்த குறுந்தொகை பாடல்களில் இருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பண்பாட்டை அல்லது ஊழ் பற்றியான அறிவை தெரிந்திருந்தால் மட்டுமே நமக்கு இந்த பாடலை சுவைக்க முடியும். அதுபோன்று குறுந்தொகை 40வது பாடலில் தலைவன் தலைவியருக்கிடையே ஏற்பட்ட காதல் ஊழினால் தான் என்பதை தலைவன் கூறுகின்றார். தலைவனும் தலைவியும் முதலில் சந்திக்கின்றனர். அவ்வாறு அந்த சந்தித்த போது தலைவனுக்கு தலைவி மீது அன்பு ஏற்படுகின்றது, காதல் ஏற்படுகிறது. அப்போது தலைவியானவள் எவ்வாறு சந்திக்கின்றாள் என்றால் தலைவனிடம் வந்து ஒரு உதவியை கேட்கின்றாள். அதை தலைவன் கூறுகிறான், ஏன் அவள் என்னை பார்த்து கேட்க வேண்டும்? அவள் என்னிடமே வந்து இந்த உதவியை செய்ததா என்று கேட்பதற்கான காரணம் ஊழ் என்று அவன் நம்புகிறான். இது ஊழினுடைய வலிமையினால்தான் தலைவி என்னிடையே வந்து இவ்வாறு உதவி செய் என்று கேட்கின்றால் நானும் பார்க்கின்றேன், அவ்வாறு எங்களுக்குள் காதல் ஏற்பட்டது என்பதை அவன் நினைத்து பார்க்கின்றான். எனவே ஊழ்தான் தலைவன் தலைவியர்க்கிடையே காதலை ஏற்படுத்துவதும்
அவர்களுடைய சந்திப்பிற்கு கூட காரணம் இந்த ஊழ்தான் என்று அவன் குறிப்பிடுகிறான். இவ்வாறு அவள் என்னிடம் வந்து உதவி கேட்கவில்லை என்றால் நான் அவளை பார்த்திருக்க மாட்டேன், அவளும் என்னை பார்த்திருக்க மாட்டாள், எங்களுக்குள் இத்தகைய ஒரு காதல் வந்திருக்காது என்பது தலைவனுடைய கருத்து. எனவே இவ்வாறு பார்க்கின்ற ஒரு தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்ததாக நாம இம்மை மறுமை என்ற நம்பிக்கையும் இருந்திருக்கிறது. இந்த பிறவியில் மட்டுமல்ல, மறுபிறவியும் என்று இருக்கிறது. இன்று நாம் அனைவரும் கேட்கின்ற ஒரு கேள்விதான், இந்த பிறவியில் செய்கின்ற வினைகள், நம்முடைய சைவ சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு பிறவியினுடைய பயனை பொறுத்துதான் அடுத்த பிறவியினுடைய, இந்த பிறவியில் நன்மை செய்தால் அடுத்த பிறவியில் நாம் பிறவி கிடையாது. ஒவ்வொரு பிறவியிலும் நாம் செய்கின்ற நன்மை தீமையை பொறுத்தே நம்முடைய பிறவியும் அமையும் என்பது சைவ சித்தாந்தனுடைய ஒரு கருத்து. அது போன்று இங்கு மறுபிறவி என்பது இருக்கின்றது. அந்த மறுபிறவி, நாம் இதை பற்றி பெரிய ஒரு சர்ச்சைகள் எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அடுத்த ஒரு பிறவி இருக்கிறதா இல்லையா, இருக்கிறது என்றும் இல்லை என்றும் நம்முடைய சமயங்கள் மிகப்பெரிய வாதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் குறுந்தொகையில் மறுபிறவி குறித்த நம்பிக்கை இருந்திருக்கிறது. எனவேதான் இம்மை மாறி மறுமையாயினும் நீயாகிய என் கணவனை யானாகிய நின் நெஞ்சு நேர்பவளே என்று குறுந்தொகை 49வது பாடல் குறிப்பிடுகிறது. எனவே மறுபிறவி என்பது மறுபிறவியில், இந்த பிறவியில் மட்டுமல்ல அடுத்த பிறவியிலும் நானே உனக்கு மனைவியாக வேண்டும், நீயே எனக்கு கணவனாக வேண்டும் என்று ஒரு தலைவி ஒருத்தி கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. எனவே நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, மறுபிறவி குறித்த நம்பிக்கையில் இவர்கள் தீவிரமான ஈடுபாடு இருந்திருக்கிறது. எனவே இந்த பண்பாட்டு தன்மைகளையும் உணர்ந்தால் மட்டுமே நம்மால் இந்த சங்க பாடல்களை உணர்ந்து கொள்ள முடியும். இது போன்று வேறு பல நம்பிக்கைகளும் இருந்திருக்கின்றன. அதாவது, தலைவிக்கும் தலைவனுக்கும் காதல் ஏற்பட்டவுடன் தலைவனை பிரிந்திருக்கின்ற தலைவிக்கு பசலை நோய் ஏற்படுவது உண்டு. அது மட்டுமல்ல, தலைவியினுடைய உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுவதுண்டு. தலைவி எப்பொழுதும், நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான், பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பருவ மாற்றங்களை பார்க்கும் பொழுது இந்த பருவ மாற்றங்களில் ஏற்படுகின்ற சில விளைவுகளை உணர்ந்து கொள்ள முடியும். அன்று தாயானவள் தலைவிக்கு ஏற்படுகின்ற, உடலில் ஏற்படுகின்ற மாற்றத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டாள். ஆனால் அந்த மாற்றம் எதனால் ஏற்பட்டது என்பதை தெரியாமல், ஐயோ தன் மகளுக்கு ஏதோ நோய் ஏற்பட்டு விட்டது என்று வருந்தி கொண்டு அதற்காக என்ன செய்திருக்கிறாள் என்றால் வெறியாட்டு நடத்தியிருக்கின்றாள். ஏன் வெறியாட்டு நடத்தினாள்? தலைவிக்கு என்ன நோய், நோய்க்கான காரணம் என்ன என்பதை வேலனை அழைத்து வெறியாட்டு நடத்தி அறிந்து கொள்வதற்காக செய்திருக்கின்றாள். இவளுக்குரிய நோய்க்கான காரணம் ஏதோ முருகப்பெருமானின் குற்றமோ தெய்வ குற்றமோ என்று அவள் வருந்துகின்றாள். அவ்வாறு அந்த வருத்தத்தின் காரணமாகத்தான் வெறியாட்டு நடத்துவதற்கு நற்றாயானாலும் செவிலித்தாயானாலும் துணிந்திருக்கின்றார்கள். அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பண்பாட்டு கூரை கண்டிப்பாக தெரிந்தவர்கள் மட்டுமே இதை சுவைக்க முடியும். குறுந்தொகை 53வது பாடல் வெறியாட்டு பற்றியான பாடலாக அமைகிறது. இது போன்று வேறு பாடல்களும் உள்ளன. நனைமுதிர் புன்கின் பூந்தாள் வெண்மணல் வேலன் புனைந்த வெறியவர் களந்தொறும் சென்னல் வான் பொறி சிதறியன்ன. இங்கு வெறியாட்டு நடத்துகின்றதற்கு ஒரு களம் அமைத்திருக்கின்றார்கள். அந்த களத்தில் நெல், பொறி போன்ற திணை போன்ற பொருட்களை எல்லாம் விதறி இருக்கின்றார்கள். அதை விதறித்தான் வேலனை அழைத்து வெறியாட்டு நடத்தியிருக்கிறார்கள். அப்போ வெறியாட்டு களம் என்பது எப்படி இருக்கின்றது என்பதை பற்றியான பாடல் ஒன்று விளக்குகின்றது. இது மட்டுமல்ல, இன்னும் வேறு பல பாடல்களும் இந்த வெறியாட்டு நிகழ்வினை பற்றி விரிவாகவே சுட்டியுள்ளது. ஆனால் வெறியாட்டு என்பது ஒரு நம்பிக்கை. இவ்வாறு செய்வதனால் தலைவியினுடைய நோய் போய்விடும், தலைவி சிறந்தவளாக மாறிவிடுவாள், அல்லது அவளுடைய உடல் நிலையெல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு நம்பிக்கையின் பாலாகத்தான் இந்த வெறியாட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. இங்கு முருகப்பெருமானைத்தான் வழிபட்டிருக்கிறார்கள். முருகு என்பது முருகு ஏறிவிட்டதா என்றெல்லாம் வருகின்ற செய்திகளை நாம் பார்க்கின்றோம். இங்கு முருகப்பெருமான் தான் இதற்கு காரணமோ என்ற ஒரு அச்சத்தினால் தான் இதை நடத்தியிருக்கிறார்கள். இங்கு பலியிடுகின்ற ஒரு வழக்கமும் இருந்திருக்கிறது. களம் படைத்து ஆட்டுக்கடாவை பலியிட்ட ஒரு செய்தியும் பாடல்கள் வந்துள்ளன. எனவே இதுவும் ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமாகத்தான் இது நடத்தப்பட்டு வந்திருக்கிறது. இந்த பண்பாட்டினுடைய இந்த அம்சங்களை, இந்த கூறுகளை உணர வேண்டும், இதனுடைய நுட்பங்களை தெரிந்திருக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் வேறு பல நம்பிக்கைகளும் தமிழ் மக்களுக்கு இருந்துள்ளது. காக்கை கரைந்தால், இன்றும் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். காக்கை கரைந்தால் விருந்து வரும். அதாவது 210வது பாடல்,
காக்கை கரைவதனால் இன்று விருந்து வரும் என்று நம்பிய செய்தியை உணர்த்துகின்றது. அதுபோன்று நிமித்தம் பார்ப்பது, நல்ல செயல்களை செய்வதற்கு முன் நிமித்தம் பார்த்துதான் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். மனம் முடிப்பதற்கு முன் நிமித்தம் பார்த்திருக்கிறார்கள். நிமித்தம் தீய நிமித்தமாக இருந்தால் நாம் அந்த செயலை செய்யக்கூடாது என்று நம்பியிருந்தனர். அதுபோன்று துர்க்கைக்கு பலியிடுகின்ற வழக்கம், துர்க்கை என்கின்ற பெண் தெய்வத்திற்கு பலியிடுகின்ற ஆட்டுக்கடாவை போன்ற பலியிடுகின்ற வழக்கம் இருந்திருக்கிறது. இன்று நாம் இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது வெறியாட்டு என்கின்ற நிகழ்வை நாம் ஒப்பிடலாம். எதோடு ஒப்பிடலாம் என்றால், மலையாள நாட்டில், அதாவது கேரளாவில் பகவதி சேவை அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடத்தப்படுகிறது. இங்கு அந்த களம் வரைக்கின்ற அந்த செயல் இன்றும் இங்கு நடத்தப்படுகிறது. களம் வரைப்பது என்பது பெண் தெய்வங்களினுடைய கோவில்களில் விழாக்கள் நடத்தும் பொழுது இந்த நிகழ்வை நடத்துகிறார்கள். அங்கு பூப்படை என்று சொல்வதுண்டு. பூக்களினால் ஒரு களம் வரைத்து அந்த களங்களில் பூவினால் குவியல் செய்து அதனுள் யார் இறங்குகிறார்கள் என்றால் இந்த கடவுள் தன்மை கொண்டவர்கள் அல்லது கடவுள் சாமி ஆடுபவர்கள் என்று சொல்லலாம். அவர்கள் இந்த பூக்குவியலுள் சென்று வருகின்ற பூப்படை என்ற பெயரிலும் ஒரு வெளிச்சப்பாடு என்கின்ற முறையில் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிற மாதிரி வருது. இதை நம்ம வெறியாட்டோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். இந்த செய்தியை நாம் இந்த பண்பாடு எப்படி கேரளா பண்பாடோடு இருக்கின்றது என்பதை ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக விளங்குகிறது. அது மட்டுமல்ல, இவை யாவுமே இன்றும் தமிழர்களிடையே இருக்கிறதா, இதனுடைய எச்சங்கள் இன்றும் இருக்கின்றதா என்பதையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த மக்கள் இவ்வாறு இயற்கையோடு இயைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறுந்தொகை பாடல்களில் நிறையவே மரங்கள் பற்றி, விலங்குகள் பற்றி, பறவைகள் பற்றி, நீர்வாழ் உயிரினங்கள் பற்றிய செய்திகள் நிறைய வருகின்றன. இவை யாவுமே காதலை வெளிப்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பாலினில வர்ணனைகளை பார்த்து கொண்டால் ஆண் யானையும் பெண் யானையும் செல்கின்ற காட்சி மிக அழகாக வர்ணனைப்படுத்தப்பட்டுள்ளன. ஆண் யானையும் பெண் யானையும் செல்லும் பொழுது பாலினிலத்தில் வெள்ளமில்லை, தண்ணீருக்காக அந்த மரப்பட்டையை உரித்து கொண்டு அதனுடைய தண்ணீரை அதிலிருந்து இட்டிட்டு வருகின்ற நீரை அருந்துவதற்காக அந்த ஆண் யானை பெண் யானைக்காகவும் பெண் யானை ஆண் யானைக்காகவும் அந்த நீர் அருந்த சொல்கின்றது ஆண் யானை பெண் யானைதான். அப்படி அத்தகைய ஒரு காதல் உணர்வை விலங்குகளின் மூலமாக இவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதை பார்த்து என் தலைவன் திரும்பி வந்து விடுவான் என்று தலைவி கூறுகின்றார். வேறொரு இடத்தில் ஒரு தலைவி சொல்கின்றார், பால நிலத்தில் என் தலைவன் திரும்பி வந்து விடுவான். ஏனென்றால் ஒரு பெண்மானும் ஆண்மானும் நீர்நிலையின் அருகே சென்று நீர் குடிப்பதற்காக செல்கின்றன. அப்போது அந்த பெண்மான் குடிக்கட்டும் என்று ஆண்மான் குடிக்கட்டும் என்று பெண்மானும் அந்த நீரை அருந்தவில்லை. இங்கு அந்த ஆணும் பெண்ணும் இருக்கின்ற அந்த அன்பை பார்த்தவுடன் கண்டிப்பாக என் தலைவன் திரும்பி வந்து விடுவான் என்று தலைவி நம்புகிறார். இது போன்று இயற்கையின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். இயற்கையை நேசித்திருக்கின்றார்கள். இயற்கையின் மீது உள்ள நேசம் காரணமாகத்தான் மரம் செடி கொடிகளை அவர்கள் தங்களுடைய சகோதரிகளாகவே நினைத்திருக்கின்றார்கள். உயிருள்ளனவாக கருதி அவற்றை போற்றி இருக்கின்றார்கள். மட்டுமல்ல, பனை மரம், புன்னை மரம் இவையெல்லாம் நெய்தல் நிலத்தில் இருந்த மரங்கள். இவற்றை குறிப்பிடும் பொழுது ஒரு இடத்தில் புன்னை மரத்தை சொல்லும் பொழுது நீல் நிற புன்னை என்று குறிப்பிடுகிறார்கள். இங்கு ஒரு வர்ணனையின் காரணமாக அந்த புன்னையை இப்படி கருங்கோட் புன்னை என்று சொன்ன இடத்தில் சில இடங்களில் மட்டும் நீல நிறம் என்று குறிப்பிடுவதற்கான காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நெய்தல் நிலம் ஆனதனால் கடலினுடைய அந்த வெளிச்சத்தினால, கடல் நீரினுடைய அந்த மாலை பொழுது வருகின்ற வெளிச்சம் காரணமாக இவ்வாறு சொன்னார்களோ என்று சிந்திக்க தோன்றுகின்றது. ஏன் இந்த ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் உற்று நோக்க வேண்டும். இது போன்று இயற்கையின் மீது அவர்கள் கொண்ட அக்கறையை நாம் இந்த பாடல்கள் மூலமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. இது மட்டுமல்ல, இயற்கையில 350வது பாடல், குறுந்தொகை 350வது பாடலில் கணந்துள் பறவை என்ற ஒரு பறவை பற்றிய செய்தி வருகின்றது. இந்த கணந்துள் பறவையினுடைய சிறப்பு என்னவென்றால், கூட்டமாக ஒலி எழுப்புகின்ற ஒரு பறவை. இந்த கணந்துள் பறவையினுடைய ஒலியை வைத்துக்கொண்டு மிக தூரத்தில் ஆறலை கள்வர்கள் இருக்கிறார்களா என்பதை நம்முடைய தமிழர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஒலி எடுப்பினால் அந்த ஆறலைக்கல்வர்கள் இருக்கின்றார்கள் என்று அந்த இடத்திற்கு செல்லாமல் இவர்கள் அந்த பகுதியை மாற்றி செல்கிறார்கள், அல்லது அதன் பிறகு வேறு வழியாக செல்கின்ற தன்மையை காண முடிகிறது. இது
கணந்தூள் பறவையினுடைய ஒலியை வர இவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதுவும் ஆட்கள் இருக்கின்றார்கள் என்றாலே அது ஒலி எழுப்பும். இதை வைத்துக்கொண்டு அவர்களுடைய அந்த திறமையை அல்லது இயற்கையோடு அவர்கள் எந்த அளவிற்கு ஒன்றி இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த கணந்தூள் பறவை பற்றிய செய்தி இன்று நமக்கு கணந்தூள் பறவை இருக்கிறதா என்பதை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் இயற்கையை நாம் எவ்வாறு நேசிக்கிறோம் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் இன்று கோழிச்சண்டை அல்லது சேவல் சண்டை என்பதை நாம் நிகழ்த்துகின்றோம். சில இடங்களில் நிகழ்த்துகிறார்கள். அது பற்றிய ஒரு செய்தி வருகிறது. இது குறுந்தொகை 355வது பாடலில் இந்த கோழிகள் சண்டையிட்ட ஒரு செய்தி ஒரே ஒரு வரியில் மட்டுமே குறிப்பிட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே அன்று நம்முடைய தமிழ் சமூகம் மிக அழகாக இயற்கையோடு மிக நெருங்கிய உறவாக இருந்திருக்கிறது. இயற்கையுடைய ஒவ்வொரு அசைவையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். மழை வருகின்ற செய்தி, எவ்வாறு மழை பொழிகிறது என்பதை பற்றி மிக அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இறைவனால் வருகின்றது என்று சொல்லாமல் இங்கிருக்கின்ற கடலிலிருந்து நீர் மேகமாக மாறி மேகம் குளிர்ந்து காற்றினால் குளிர் செய்யப்பட்டு மழை பொழிகிறது என்ற அறிவியல் செய்தியையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இனி ஒரு பாடல், பின்புலம். அதாவது தோழி என்பவள் நம்முடைய சங்க பாடல்களில் பேசப்படுகின்ற அறிவு கூர்மையுடைய மிகச்சிறந்த ஒரு கதாபாத்திரமாக வருகின்றாள் தோழி. அவள் தன்னுடைய தலைவியுடைய வருத்தத்தை, தலைவியும் தலைவனும் பிரிந்ததனால் தலைவன் பொருளிட்ட சென்று விட்டான், தலைவன் இனி வரவில்லை, இதை எண்ணி வருந்துகின்ற தலைவியை நினைத்து மிகவும் வருந்துகின்றாள் தோழி. அந்த தோழியுடைய அறிவு கூர்மையை விளக்குகின்ற ஒரு பாடல். அதனுடைய அந்த பின்புலத்தை கொண்டேதான் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். மிக அருமையான ஒரு பாடல். குறுந்தொகை 69வது பாடல். தோழியின் கருங்கட்டாக்களை பெரும் பிரிது உற்றன கைமை உய்யா காமர்மந்தி கல்லா வன்பரள் கிளை முதல் சேர்த்தி ஓங்குவரை அடுக்கத்து வாய்ந்த உயிர் செகுக்கும் சாரல் நாட நடுநாள் மாறல் வாழியோ வருந்துதும் யாமே. மிக அருமையான பாடல். இங்கு தலைவன் இரவு பொழுதில் வரைவு நீட்டித்துக் கொண்டே செல்கின்றான். எப்போது திருமணம் செய்ய போகிறானோ என்று வருந்துகின்றாள். ஆனால் தலைவனோ நீட்டித்து செல்கிறான். தலைவன் இரவு பொழுது வருகிறான், இரவு குறியில். ஆனால் தலைவனிடம் தலைவியை திருமணம் செய்து கொள் என்று சொல்ல வேண்டும். அதை தோழி எவ்வாறு சொல்கிறார்? ஒரு நாசூக்காக உணர்த்துகிறார். இங்கு அதற்காக அவள் எடுத்துக்கொண்ட பொருளோ இயற்கை. புலவன் அந்த பின்புலத்தில் இருக்கின்ற அந்த இயற்கையை எடுத்துக்கொண்டு, இயற்கையில் இருக்கின்ற விலங்குகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த தோழி மிக நாசுக்காக உணர்த்துவதை சுட்டுகிறார். கரிங்குரங்கானது ஆண் குரங்கு இறந்து விட்டது. ஆனால் அந்த பெண் குரங்கு அது கல்லா வன்பரல் என்றால் எதுவுமே தெரியாத மிகச்சிறிய குட்டி. அந்த குட்டியை தன்னுடைய உறவினர்களிடம் கொடுத்துவிட்டு அந்த பெண் குரங்கு மலை உச்சியில் நின்று சாடி தன்னுடைய உயிரை துறக்கிறது. ஏனென்றால் கைமை உய்யா காமர்மந்தி, அது கைமை நோன்பை எடுக்க விரும்பாத, அதாவது பெண் குரங்கும் அந்த கைமை நோன்பை தாங்க முடியாமல் என்ன செய்து விட்டதாம், தன் ஆண் குரங்கோடு இறந்து விட்டது. ஆனால் தன் குட்டியை கொண்டு வந்து உறவினரோடு சேர்த்து விட்டுதான் இறக்கின்றது. அப்போது இங்கு தோழி சொல்கிறாள், அத்தகைய நாடனே, உன் நாட்டுல நீ ஒரு ஆண் குரங்கு இறந்ததால் பெண் குரங்கும் உடன்கட்டை ஏறிவிட்டது. அத்தகைய ஒரு சிறப்புகளை உடைய நாடனே, நீ என்னுடைய தலைவி நீ நினைக்காத, என் தலைவி என்ன செய்வா, உனக்கு இரவு பொழுதில் வரும்பொழுது உனக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விடுமோ என்று வருந்துகிறாள். அவ்வாறு உனக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் அவள் உயிர் வாழ்வாளா? மாட்டாள். அவள் என்ன செய்து விடுவாள்? அவள் சிறிதளவு கூட சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. அவளுக்கு ஒரு குழந்தையோ எதுவும் இல்லை. ஆனால் நிச்சயமாக உன் மீது இருக்கின்ற அன்பு காரணமாக உனக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் உடனடியாக அவளும் தன் உயிரை மாய்த்துக் கொள்வாள். எனவே நீ வரைவு நீட்டித்து செல்லாதே, உடனடியாக தலைவியை திருமணம் செய்து கொள் என்பதை மறைமுகமாக உணர்த்துகின்றாள். அதனுடைய பின்புலத்தை கொண்டு, அங்கிருக்கின்ற அந்த பின்புலத்தை வைத்துக் கொண்டே அவள் உணர்த்துகின்ற அந்த பாங்கு மிக அழகாக அமைந்துள்ளது. இவ்வாறு இயற்கையின் மூலமாக, விலங்குகள், பறவைகள், உயிரினங்களின் மூலமாகவே அன்று மிக தெளிவான ஒரு கருத்தை புலவர்கள் முன்வைத்துள்ளனர்.
இந்த தன்மையை நாம் உணர்ந்து கொண்டால் இந்த குறுந்தொகையை இன்னும் எளிமையாக புரிவது மட்டுமல்ல, அதனுடைய இனிமையையும் உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் காதலை வெளிப்படுத்த அல்லது நாசூக்காக இப்படி உணர்த்துவது என்பது எவ்வளவு அழகாக அமைந்திருக்கிறது. இதைவிட சிறப்பாக எவ்வாறு உணர்த்த முடியும்? அதையும் உணர்த்தியிருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, இப்படி இது மரபு முறையாக நாம் எவ்வாறு குறுந்தொகையை அணுக வேண்டும் என்பதை உணர்த்தியுள்ளேன். அடுத்ததாக நாம் புதிய கோட்பாடுகளை புகுத்தி குறுந்தொகையினுடைய சிறப்புகளை உணர்ந்து கொள்ள முடியும். நாம் இதுவரை கற்றபோது நம்முடைய இலக்கியங்கள் அனைத்தையுமே நாம் என்ன செய்கின்றோம் என்றால், மரபு முறையில் கற்கும் பொழுது அதனுடைய சிறப்புகளை மட்டுமே கற்று வந்திருக்கின்றோம். அதில் இருக்கின்ற வீழ்ச்சிகளையோ அல்லது அதனுடைய சில குறைபாடுகளையோ நாம் தெரிந்து கொள்ளவில்லை. அதனுடைய நிறைகளை மட்டுமே நம்முடைய முன்னோர்கள் நம் முன் நிறுத்தி சென்றிருக்கின்றார்கள். அதை நாம் ஏன் புதிய கோட்பாடுகளை புகுத்தி பார்க்கக்கூடாது? எனவே பெண்ணியம், தலித்தியம், எடுத்துரைப்பியல் நோக்கு, உளவியல் நோக்கு என்று பல்வேறு கோணங்களில் நாம் அதை பார்க்கலாம். எனவே இதை மறுவாசிப்புக்கு உட்படுத்த வேண்டும். அவ்வாறு மறுவாசிப்புக்கு உட்படுத்தும் பொழுது இந்த செவ்வியல் இலக்கியங்களுடைய சீரிய தன்மைகளை நாம் இன்னும் வெளிவர கொண்டு வர முடியும். இன்றும் காலம் கடந்தும் இவ்விலக்கியங்கள் இவ்வாறு வெற்றி பெற்று நிற்கின்றன என்பதற்கு காரணமே அதனுடைய காலம் கடந்து நிற்பதுவேதான் அதனுடைய காரணமாக நாம் சொல்ல முடியும். இன்றைய காலத்திற்கும் பொருந்தும்படியாக பல்வேறு விஷயங்கள் அவற்றில் உள்ளடக்கி இருக்கின்றன. எனவே குறுந்தொகையையும் இந்த கோட்பாடுகளுக்குள் புகுத்தி பார்க்கலாம். அவ்வகையில் பார்க்கும் பொழுது பெண்ணிய கோட்பாடை நாம் புகுத்தும் போது மடலேறுதல் போன்ற நிகழ்வுகள் உள்ளன. மடலேறுதல் என்றால் பெண்ணிற்கு மறுக்கப்பட்ட ஒரு நிகழ்வுதான் மடலேறுதல். பெண்ணியம் என்று பேசப்படுகின்றது எதை பேசுகிறது என்றால், ஆணிற்கும் பெண்ணிற்கும் சரிசமம் என்ற நிகழ்வைத்தான் பெண்ணியம் சுட்டுகின்றது. ஆணை குறைவுபடுத்தியோ பெண்ணை இழிவுபடுத்தியோ கூறவில்லை. ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரு செயலைத்தான் பெண்ணியம் முன்வைக்கின்றது. அந்த பெண்ணிய கோட்பாட்டை நாம் சங்க பாடல்களுக்குள் புகுத்தி பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்க்கும் பொழுது ஆண் ஆதிக்க சமூகமாகத்தான் குறுந்தொகை வெளிப்படுத்துகின்ற இந்த சமூகத்தை நாம் பார்க்க முடிகிறது. சமூக நோக்கில் நாம் இதை ஆராய வேண்டும். அவ்வாறு ஆராயும் பொழுது சமூகவியலாளர்களால் குறிப்பிடப்படுவன ஆணாதிக்க சமூகம்தான் என்பதை நம்மால் நிலைநிறுத்த முடியும். ஏனென்றால் எங்குமே புதல்வனை பயந்த தாய் என்பதுதான் குறிக்கப்படுகிறது. எங்கும் பெண் குழந்தையை பெற்ற தாய் என்று வரவில்லை. ஏனென்றால் ஆண் குழந்தையை பெற்றவளுக்கு மட்டுமே சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் இருந்துள்ளது என்பதை இவ்வடிகள் உணர்த்துகின்றன. எனவே பெண்ணிய நோக்கில் நாம் பார்க்கும் பொழுது இதை முன்வைக்க முடிகிறது. அது மட்டுமல்ல, கைமை நோன்பு என்பது பெண்ணிற்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கிறது. ஆண் இறந்து விட்டால் பெண்ணானவள் கைமை நோன்பிற்கு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளார். மிக கொடுமையான ஒரு நோன்பாக இருந்திருக்கிறது. இதையும் பெண்ணிய நோக்கில் ஆய்வு செய்யும் பொழுது மட்டுமே இவையெல்லாம் வெளிவருகின்றன. அது மட்டுமல்ல, பரத்தை என்கின்ற ஒரு பெண், அந்த பரத்தையை பற்றியான ஆய்வுகள் மிகப்பெரிய அளவில் நடத்தப்படவில்லை. அந்த பரத்தை என்கின்ற பெண் எத்தகைய துன்பத்திற்குள்ளானாள் என்பதையும் சமூக நோக்கில் நாம் ஆராயும் பொழுது அல்லது பெண்ணிய நோக்கில் ஆராயும் பொழுது மட்டுமே வெளிப்படுகிறது. பரத்தை என்கின்ற பரத்தமை என்ற ஒன்று இருந்துள்ளது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த பரத்தமையை அன்றைய சமூகம் ஏற்றுக்கொண்டதா அல்லது எதிர்த்ததா என்பதை நம்மால் சொல்ல இயலவில்லை. ஆனால் இருந்தது என்பது மட்டும் உறுதி. ஏனென்றால் எங்கும் எதிர்த்ததற்கான சான்று ஆதாரங்கள் இல்லை. அதுபோல் ஆதரித்ததற்கு பெரிய அளவில் சான்றுகள் இல்லை. எனவே ஆனால் எதிர்ப்பு என்பது தலைவியிடமிருந்து மட்டுமே வந்து கொண்டிருந்தது. தலைவி தலைவன் பரத்தமைக்கு சென்றதை அவள் மிக கடுமையாக எதிர்த்திருக்கின்றார். எனவே அவள் தலைவன் பரத்தமைக்கு சென்று வந்ததனால் தன்னை தன் வீட்டில் கொண்டு விடும்படியாக சொல்கின்ற ஒரு பாடலும் குறுந்தொகையில் அமைந்துள்ளது. இதில் தலைவி அவள் நீராட சென்று தலைவியோ பரத்தையோடு சென்று நீராடி வந்ததை ஊர் அலர்த்துகிறது. இதை அறிந்த தலைவி தன்னை என் தந்தையினுடைய வீட்டில் கொண்டு விடுக என்று சொல்கின்ற ஒரு பாடல் குறுந்தொகையில் அமைந்துள்ளது. இதை நாம் பெண்ணிய நோக்கில் பார்க்கும் பொழுது பெண் தனக்கென்று ஒரு சுதந்திரமாக வாழவும் உரிமை இல்லை, சமூகத்திலும் அந்தஸ்து இல்லை. ஆனால் தலைவன் மட்டும் இவ்வாறு பரத்தமையோடு சென்றாலும் தான் அதை பொறுத்து கொண்டு
கொண்டு சகித்து கொண்டு வாழ்ந்த ஒரு நிலையைத்தான் காண முடிகிறது. இதை நாம் பெண்ணிய பார்வையில் பார்க்கும்போது இந்த தன்மை வெளிப்படுகிறது. அது மட்டுமல்ல, மடலேறுதல் என்பது தலைவியை இழிவுபடுத்துகின்ற ஒரு செயல். ஏனென்றால் அது பெண்ணிய நோக்கில் பார்க்கும் பொழுது நமக்கு அவ்வாறு தான் அது தோன்றுகிறது. ஏனென்றால் தலைவியுடைய படத்தை மூலையிலோ எதிலே வரைத்து வைத்துக் கொண்டு தலைவன் என்ன செய்கிறான், அவள் வீட்டிலேயே தலைவியை திருமணம் செய்வதற்காக காவல் கிடக்கின்றான். இது ஒரு பெண்ணை இழிவுபடுத்துகின்ற நிகழ்வாக இல்லையா? இது போன்று பெண்ணை சரி சமமாக பார்க்காத நிகழ்வுகள் நிறையவே குறுந்தொகை பாடல் மட்டுமல்ல, சங்க அகப்பாடல்கள் பலவற்றிலும் காணப்படுகின்றன. குறுந்தொகையிலும் இந்த மடலேறுதல் நிகழ்வு இருக்கின்றது. இது குறிப்பாக பெண்ணிற்கு மறுக்கப்பட்ட ஒன்றாகவே உள்ளது. ஆண் மட்டும்தான் இந்த மடலேறுதலை செய்ய முடியும். இவ்வாறு நாம் பெண்ணிய நோக்கில் பார்க்கும் பொழுது இந்த தன்மைகளை எல்லாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதோடு பரத்தை என்பவளுடைய நிலையை, பரத்தை என்கின்ற பெண் ஒரு பாதுகாப்பற்ற வாழ்வை வாழ்ந்திருக்கின்றாள். அவளுடைய பரத்தையை தலைவன் திருமணம் செய்திருக்கின்றான். அவனுக்கு விருப்பமான பரத்தையை அவன் திருமணம் செய்துள்ளான். அந்த பெண்ணை காமக்கிழத்தி என்று குறிப்பிட்டனர். இந்த காமக்கிழத்திக்கு எல்லா உரிமைகளையும் தலைவன் வழங்கியுள்ளான். ஆனால் அவளுடைய குழந்தைக்கு மட்டும் வாரிசுரிமை இல்லை. எனவே அந்த இடத்தில் காமக்கிழத்தி எனப்படுகின்ற அந்த பெண், அவளுடைய உரிமை மறுக்கப்படுகிறது. அவள் சமூகத்தினால் இழிவாக கருதப்படுகின்றாள். இத்தகைய நிலையை நம்ம பெண்ணிய கோட்பாட்டின் மூலமாகத்தான் வெளிக்கொண்டு வர முடியும். அடுத்ததாக நாம் தலித்தியம் என்கின்றது உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி, மேட்டுக்குடி தாழ்ந்த குடி என்ற ஒரு நிலை நாம் சிந்திக்க வேண்டும். இதில் பல இடங்களிலும் உயர்குடியோன் தாழ்ந்த குடியோன் என்கின்ற சொற்களை நாம் பார்க்க முடிகிறது. இது எவ்வாறு வந்தது? தலைவனுக்கும் தலைவிக்கும் காதல் ஏற்பட்டு விட்டால் இவர்கள் திருமணமாகாமல் உடன்போக்கு நிகழ்த்துகின்றனர். அப்போது சில பாடல்களில் வருகின்றது, தலைவன் சிறுகுடியோன் என்கின்றது. இதை நாம் ஆய்வுக்குட்படுத்த வேண்டும். ஏன் இவ்வாறு விளிம்பு நிலை மக்கள் பற்றிய செய்திகள் என்னென்ன இருக்கின்றன என்பதையெல்லாம் இக்கோட்பாட்டின் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மேற்குடி கீழ்ஜாதி என்கின்ற ஒரு நிலை இருந்துள்ளது என்பதை நாம் இன்னும் சிறப்பாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் அவற்றை நாம் தலித்திய கோட்பாட்டின் அடிப்படையிலும் உற்று நோக்கினால் இன்னும் தெளிவாக இவை பற்றிய செய்திகள் வெளிவரும். அதை நாம் தெரிந்து கொள்வதற்கு இக்கோட்பாடுகளை பற்றியான ஆழமான அறிவோடு நாம் இதை உற்று நோக்க வேண்டும். அதுபோன்று இங்கு மிக முக்கியமான ஒரு பதிவு எடுத்துரைப்பியல் நோக்கு என்பது. பேராசிரியர் பஞ்சாங்கம் ஐயா எடுத்துரைப்பியல் நோக்கு பற்றியான மிக சிறந்த ஒரு விளக்கத்தை கொடுத்துள்ளார். ஐயா அவர்களுடைய கருத்தை நான் இங்கு கடனாக பெற்றுக்கொண்டு அதை நான் உங்கள் முன் வைக்கிறேன். அதாவது எடுத்துரைப்பியல் நோக்கு பற்றி பஞ்சாங்கம் ஐயா, மனிதர்களின் அகமும் புறமும் நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளை மொழிப்படுத்துவதுதான் எடுத்துரைப்பு. இவ்வாறு நிகழ்ச்சிகளை மொழியால் எடுத்துரைக்க முயலும் போது என்னவெல்லாம் நிகழ்ந்து விடுகின்றன என்பதையும், அதன் மூலம் அந்த நிகழ்ச்சி எப்படி மொழிப்படுத்துகின்றவரின் விருப்பத்திற்கு ஏற்ப புனைவாக மாற்றப்பட்டு எடுத்துரைப்பவரின் அதிகாரத்தை கட்டமைப்பதற்கான ஒன்றாக அதை எடுத்துரைப்பு பரிமாணம் பெறுகிறது என்பதையும் மிக நுண்ணிய தளத்தில் பல்வேறு கலை சொற்களை கொண்டு விளக்குவது என்று பஞ்சாங்கம் ஐயா புதிய கோட்பாட்டில் தமிழ் இலக்கியத்தை கற்றல் என்ற புத்தகத்தில் விளக்கியுள்ளார். இதில் எடுத்துரைப்பு நோக்கு என்பது ஒரு நிகழ்வுகளின் மூலமாக தான் சொல்ல வந்த கருத்துக்களை, அந்த பாடல் சொல்லுகின்ற கருத்தை பல நிகழ்வாக கோர்வையாக எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக வெளிப்படுத்துவது. ஐயா ஒரு பாடலை சொல்லி இதை விளக்கியுள்ளார். அதை நான் உங்கள் முன் பார்க்கிறேன். குறுந்தொகை 25வது பாடல். யாரும் இல்லை தானே கள்வன் தானது போய்ப்பின் யான் எவன் செய்கோ தினைத்தாளன்ன சிறும்பசும் கால் ஒழுகு நீர் ஆறல் பார்த்து உருகுமுண்டு மணந்த ஞாண்டே. இது தலைவியினுடைய ஒரு கூற்றாக அமைந்த ஒரு பாடல். தலைவனும் தலைவியும் இணைந்து விட்டார்கள். ஆனால் தலைவன் இப்போது திருமணம் செய்யவில்லை, காலம் நீட்டித்து செல்கின்றான். தலைவனை எதிர்நோக்கி இருக்கின்ற தலைவி இந்த நடந்த நிகழ்வை நினைத்து பார்க்கின்றாள். ஐயோ, நான் தலைவனோடு இணைந்த போது எனக்கு சாட்சியாக யாருமே இல்லையே, யாருதான் இருக்கின்றார், ஒரு குருகு பறவை மட்டுமே இருக்கின்றது என்று அவள் கூறுகின்றாள். அந்த பின்புலத்தினுடைய நிகழ்வுகளாக
ஆசிரியர் பஞ்சாங்கம் ஐயா குறிப்பிடும் போது காலம் சார்ந்த தொடர் ஒழுங்கும் காரணகாரிய தொடர் ஒழுங்கும் இந்த எடுத்துரைப்பியல் நோக்கில் முக்கியம் என்று குறிப்பிடுகிறார். இங்கு இந்த வருகின்ற நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு இதை சொல்லும் பொழுது ஆறு ஒழுகுகிறது, அது அதனுடைய இயல்பு. குறுகு மீன் மீனை கொத்திக்கொண்டே இருக்கின்றது, அந்த காட்சி. யாரும் இல்லை தானே கல்வன், யாருமே இல்லை நான் தான் கல்வன், அது தானது பொய்ப்பின் யானவன் செய்கோ திணைத்தாளன்ன சிறும்பா. ஒழுகு நீர் ஆறல் பார்க்கணும், அந்த ஒழுகு தண்ணி ஒழுகிறது, அது ஒரு நிகழ்வு. குறுகு மீனை கொத்தி கொண்டிருக்கின்ற காட்சி, அது ஒரு நிகழ்வு. அதே நேரத்தில் தான் தலைவனும் தலைவியும் இணைகிறார்கள், அது வேறொரு நிகழ்வு. இவ்வாறு சேர்ந்ததை பின்னால் தலைவி நினைத்து பார்க்கின்றால் அப்போ அதை காரண காரிய தொடர்போடு ஒழுங்குபடுத்துவது. இவ்வாறு இந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தும் போது இதை நாம் சொல்லும் பொழுது இந்திய புதிய பெண்ணிய நோக்கில் பார்த்தால் தலைவன் தலைவியை ஏமாத்தி விட்டான் என்று நாம் சொல்லலாம். ஆனால் இங்கு அவ்வாறல்ல, மரபு நெறியில் இது பிழை அல்ல. தலைவன் மறைவை நீட்டித்து சென்றான், தலைவி அதை நினைத்து ஒரு வேளை வராமல் போய்விடுவானோ என்று கலங்குகின்ற ஒரு பாடலாகத்தான் அவர் குறிப்பிடுகின்றார். இங்கு இந்த நிகழ்வுகளை எடுத்துரைத்து ஆசிரியன் எதை முன்வைக்க நினைக்கின்றானோ அதை எடுத்துரைப்பது. இது காலம் சார்ந்தது. ஆறு ஒழுகிறது, மீன் கொத்தி திங்கிறது, இதெல்லாம் இயல்பு. இது போன்று இயல்பாகத்தான் தலைவனும் தலைவியும் இணைந்ததும் இயல்பாகவே நிகழ்ந்து விட்டது. இன்று அதுபோல திருமணமும் இயல்பாகவே நிகழும் என்பதை குறிப்பிடுவதற்காக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி இந்த நிகழ்வுகளினுடைய அடிப்படையில காலம் சார்ந்த தொடர் ஒழுங்கையும் காரணகாரிய தொடர்போடையும் தொடர்பு படுத்தி பார்ப்பதால் எடுத்துரைப்பியல் நோக்கு என்று பஞ்சாங்கம் ஐயா விளக்கி கூறியுள்ளார். இந்த எடுத்திருப்பியல் நோக்கையும் நாம் குறுந்தொகை பாடல்களில் புகுத்தி பார்க்கலாம். இதுவும் ஒரு புதிய உத்தி. இது மட்டுமல்ல, அடுத்ததாக நாம உளவியல் நோக்கு என்று சொல்லும் பொழுது இன்று நாம் எத்தனை பாடல்களாக இருந்தாலும் உளவியல் முறையிலும் கற்க வேண்டிய ஒரு நிலை உள்ளது. உளவியல் பாங்கு பார்க்கும் பொழுது குறுந்தொகை பாடல்களில் நிறைய பாடல்கள் உளவியல் பாங்கை வெளிப்படுத்துகின்ற பாடல்கள் நிறையவே அமைந்துள்ளன. அதாவது தலைவியினுடைய உளவியலை மனநிலையை வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல். குறுந்தொகை 27வது பாடல். கன்று முன்னாது கலத்தினும் படாது நல்லான் தீப்பான் நிலத்து காங்கு எனக்குமாக என்னைக்கும் உதவாது பசலை உணிய வேண்டும் திதலை அல்குலன் மாமை கவினே. இது தலைவி குற்று பாடல், ரொம்ப அழகான பாடல். வெள்ளி விதியாருடைய பாடல் இது தலைவியினுடைய ஒரு மனநிலையை வெளிப்படுத்துகிறது. இதை நாம் உளவியல் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த ஆய்வுக்குட்படுத்தும் போது மட்டுமே தலைவியினுடைய அந்த மனநிலையை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. தலைவி தலைவனை பிரிந்து தன்னுடைய அந்த வருத்தத்தை இதைவிட அழகாக எவ்வாறு வெளிப்படுத்த முடியும்? அதாவது தன்னுடைய அந்த இளமை பருவம் வீணே போகின்றது. தலைவன் தன்னை பிரிந்து பொருளிட்டு சென்று விட்டான். இப்போது நான் வருந்துகின்றேன். அதற்கு ஓமை எப்படி இருக்கிறது பாருங்கள். கன்று முன்னாது பசுவினுடைய அந்த பாலானது கன்றுக்கும் பயன்படாமல் அது நிலத்தில் விழுந்து எதற்குமே உபயோகம் இல்லாமல் போய்விடுகிறது. அதுபோல என்னுடைய இளமையானது எனக்கும் பயன்படவில்லை, என்னுடைய தலைவனுக்கும் அது உதவாமல் போய்விட்டது என்று வருந்துகின்றாள் ஒரு தலைவி. இதைவிட அழகாக ஒரு தலைவியினுடைய பிரிவு துயரத்தை நன்முறையில் நற்றிணையை வழங்கிய முனைவர் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் நன்றிகள் கோடி. நன்றி, வணக்கம். இனிமையை உணர்ந்து கொள்ள முடிகிறது. இது மட்டுமல்ல, முட்டுவேன்கள் தாக்குவேன்கள் என்ற வெள்ளிவிதியாருடைய வேறொரு பாடல் இருக்கின்றதே, தன்னுடைய அந்த மனதில் ஏற்படுகின்ற அந்த காதல் உணர்வை, பிரிவு துன்பத்தை இதைவிட அழகாக எந்த பாடலில் உணர்த்த முடியும்? மிக அழகாக உணர்த்தி இருக்கின்றார். அப்போது இந்த பெண்பார் புலவரான இந்த பாடல்களை நாம் முலப்பகுப்பாய்வுக்கு உட்படுத்தும் பொழுதுதான் இவனுடைய அந்த பிரிவினுடைய ஆற்றாமையினால் இவர்கள் வருந்திய தன்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, இது போன்று நெஞ்சொடு கிளத்தல் என்ற தன்மையில் அமைந்த பாடல்கள் பல உள்ளன. அவையாவுமே தங்களுக்குள் ஏற்படுகின்ற அந்த மன உணர்வுகளை, அல்லது நாம் இப்போது சொல்கிறோம் என்றால் ஸ்ட்ரெஸ் அல்லது டிப்ரெஷன் என்றெல்லாம் சொல்லுவோம், இவற்றையெல்லாம் எவ்வாறு இவர்கள் போக்கியிருக்கிறார்கள் என்கின்றதை, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க என்பதை பற்றியான ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்துள்ளன. இதை நாம் உளப்பகுப்பாய்வு நெறியில் பார்க்கும் பொழுது மட்டுமே இந்த துன்பத்தை எப்படி இவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இது போன்று நாம் குறுந்தொகையில் வருகின்ற
பாடல்களை இத்தகைய புதிய முறையிலான கோட்பாடுகளையும் உட்படுத்தி பார்க்கும் பொழுது இதனுடைய ஆழத்தை அல்லது இதனுடைய சிறப்புகளை நமக்கு இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். எனவே இத்துடன் இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் இத்தகைய ஒரு வாய்ப்பை அளித்த சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் உலக தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் நித்யானந்தம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். எல்லை கடந்தாலும் தமிழின் எழில் குறையாமல் குறுந்தொகையை